தயவு ஐயா, வந்தனம் ஐயா, வந்தனம். ஆ, நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லபடியாக இருக்காங்களா? ஆ, தயவு எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குங்கய்யா. டவுட்டுனா படிச்சுட்டே இருக்கேன். அது புரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு எட்டின வரைக்கும் நீங்களும் எனக்கு கரெக்ஷன் பண்ணி உதவி செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஆ, திருவடி நிலை அப்படின்னு ஒரு டாபிக், அந்த சிறிய திருவடியில் அது மனம் அதில். அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அருட்பேரொளி தான் கடவுளோட உண்மை வடிவம். ஆனால் அது வந்து ஆன்மாவில் வந்து அது வந்து அடங்கி இருக்குது. அது அனுபவப்படுறதுக்கு தான் புறத்தில் பிரபஞ்ச காரியமெல்லாம் நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது அந்த அருட்பேர் ஒளி தான் எல்லாமா, அதுதான் நம்மளோட உண்மையான வடிவம். அங்கிருந்து தான் ஒரு அணுநிலையிலையும் அந்த ஆண்டவர் அந்த உண்மையை உள்ளடக்கி அதை அனுபவப்படுத்திய ஏற்ற இடமா அணுநிலையாக இருக்கார், சிற்றணு. ஓகே, அது வந்து பெரிய வடிவம், இது சிறு வடிவம், நித்திய நிறைபெறு வடிவம். அவரே தன்னுடைய உண்மையெல்லாம் வச்சு அனுபவத்தில் கொள்வதற்காக ஆன்மாவுக்குள்ளே அது எல்லாத்தையும் அடக்கி அது அனுபவப்படக்கூடிய இடமா அதை வச்சுருக்காரு. இது ஆண்டவருடைய சிறிய வடிவம். ஓகே, இது வடிவம். ஓகே, இங்கே அடின்னு சொல்கிறாங்க, திருவடி. அருளும் பொருளும் ஈரடின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்குமே அருவமாக ஏதோ ஒரு ஆற்றல், இருட்டு, பகல், பொருள் எல்லாத்துக்குமே செயல்படுத்துறது ஒரு சக்தி ஏதோ ஒன்று இருக்குது. சரி, அதான் அந்த அருள் ஒன்று இருக்குது. அந்த அருள் வந்து ஒரு திருவடியாகவும், அதான் அந்த அருள், அந்த சக்தி, அந்த அந்த அருள் அது ஒரு திருவடி. அந்த சக்தி அப்புறமா வந்து ஒளின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒளி நிலை வந்து இன்னொரு திருவடின்றாங்க. இது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஆண்டவர் வந்து அது அவர் ஒருத்தராக தான் இல்லாமல் விரிஞ்சிருக்கிறதுனால அது ரெண்டுமே பிரிக்க முடியாது. சரி, ஓகே. அப்படின்னா இப்போ ரெண்டு திருவடின்னு எதை சொல்கிறாங்க? இப்போ உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய் இன்பம் உருகின்ற வெளிநிலை என்று உபய நிலையாகி இலகிய நின் சேவடிகள் என்று அருட்பிரகாச மாலையில் கடவுள் திருவடி புறத்தே உலகமெல்லாம் தோன்றியுள்ள ஒளியாகவும். ஸோ உலகமெல்லாம் புறத்தில் நான் பார்க்குற, கண்ணால் பார்க்கக்கூடியது சொற்பத்துலேயும் சொற்பம். இதுவும் இதை கடந்து எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் புறத்திருவடி. அதாவது அந்த புறத்திருவடி ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஆன்மக்குள்ளே அடங்கியிருக்கிற அந்த நித்திய நிறை அருட்பேரொளி உண்மை வடிவத்தை அறிந்து அனுபவத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகமெல்லாம் தோன்றியிருக்க புறத்தில். ஸோ அந்த திருவடி, அதுதான் உண்மை வடிவம். அந்த உண்மை வடிவத்தை அனுபவத்தில் பயன் கொண்டு வாழ்வதற்காக இந்த புறத்தில் அந்த திருவடி தோன்றி இருக்கு. இது ஒரு உண்மை. அது இது வந்து ஒரு திருவடி. இன்னொரு அடி என்ன சொல்கிறாருன்னா, சார், இன்னும் ஈரடி, இதில் ஒரு அடி. இது இன்னொரு அடி வந்து அகத்தே மெய் இன்ப அனுபவத்திற்கு அருள்நிலை உணர்வாகவும் திகழ்கின்றதாம். அதுதான். அப்போது அதாவது புறத்தில் இருக்கிறது ஓகே, அது வந்து ஒரு திருவடின்னு சொல்கிறாரு. அப்போது அகத்தில் இருக்கிற மெய் அனுபவத்திற்கு அருள் நிலை உணர்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து அருள் ஒளி, அது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஒளிங்கிறது வந்து அதான் ஒளி நிலை வந்து ஒளிநிலை. சாரி, ஒரே நிமிஷம். அது ஐம்பெரும் சக்தி தான் வந்து அரி, அந்த அரண் வந்து ஒளி. அப்போது ஒளி, அதான் அருள் ஒளி. அப்போ வந்து ஒளி, இந்த ஒளியாக இருக்கிறது வந்து சிவம், அந்த அருளாக இருக்கிறது வந்து திருமால் ஐயா, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரிக்கு அரணல்லால் தேவி இல்லை. அருளையும் ஒளியும் பிரிக்க முடியாது. இந்த அருளும் ஒளியும் ஈரடி உண்மை. அப்போது உலகமெல்லாம் ஒளியாக தான் சொல்லுவாங்க. ஞானிகளுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஜோதிமய காட்சியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி, அந்த காட்சி வந்து ஒளிநிலை, அதாவது அந்த ஓரடி, அது வந்து அந்த சக்தியெல்லாம் இருக்குங்களையா. ஸோ அந்த சக்தி, அது அந்த ஜோதி ஒன்று, அப்புறமா அந்த அதுக்குள்ளே இருக்கிற சக்தி ரெண்டும் பிரிக்க முடியாது. அந்த சக்தி தான் இன்னொரு அடி. ஆனால் இதெல்லாம் ஒரே அடியாக தான் இருக்குது. அனுபவத்தில் தான் தெரிய வரப்போகுது. அதுதான் இந்த மாப்பிரபஞ்சம் காரியப்பாடு. இதுதான் இந்த ஈரடி உண்மை.
அதாவது அருட்பேரொளி உண்மை வடிவம் அது அனாதியாகவே ஆன்மாவில் அடங்கியிருந்து அனுபவப்படுறதுக்காக மாப்பிரபஞ்ச காரியப்பாடு. இந்த மாப்பிரபஞ்ச காரியப்பாடில் பார்த்திங்கன்னா ஞானிகளுக்கு இது வந்து ஒளிமயமாக தான் அவங்களுடைய உணர்வுக்கு தென்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு திருவடியும், அதுக்குள்ளே இருக்கிற சக்திகள்லாம் சேர்ந்து சக்தி மீன்ஸ் ஒரு சக்தி எல்லாத்தையும் இயக்கிட்டே இருக்குது. அந்த சக்தி வந்து இது எல்லாமே விரிஞ்சிருக்கு. அந்த சக்தி அந்த அதுதான் அந்த சக்தி, ஐம்பெரும் சக்தி, ஐம்பூத வடிவம் இதெல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னொரு திருவடி. அதாவது ஒளிநிலை எல்லாமே வந்து ஒளி நிலையில் இருக்குது, அது ஒரு திருவடி. எல்லாமே ஆதாரமாக இருக்கிறது. அப்புறமா அந்த அதிலிருந்து இந்த பிரபஞ்சம்லாம் தோன்றிருக்கு, அது இன்னொரு திருவடி. மொத்தத்தில் இதுதான் 2 திருவடிங்கய்யா. ஸோ ஏதோ உளறி வச்சிருக்க மாதிரி இருக்குது, மன்னிச்சுக்கோங்க தயவு. தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் ஐயா வந்தனம். ஐயா வந்தனம். தங்களுடைய ஆடியோ பதிவை கேட்டேன். இது வந்து நமது தயாநிதி சுவாமி சரவானந்த் அவர்கள் வள்ளல் பெருமான் திருவருளால் திருவருள் ஆணையால் வெளிப்படுத்தி அருளிய அனைத்து உலக மக்களுக்கும் பொதுவான ஒரு புது நெறியாக சமய மத யோக மார்க்கங்கள் அத்தனையும் கடந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக சுத்த சன்மார்க்கத்தை வழங்கினார்கள். அக்காலத்தில் அது மக்களிடையே புரிந்து கொள்வதற்கு ஆன பக்குவம் அப்போது இல்லை என்பது வள்ளல் பெருமானுடைய திருவருட்பா குறிப்புகளிலே, உரைநடைப்பகுதி குறிப்புகளிலே பல இடத்திலே நாம் அறியலாம். அப்போது அந்த பக்குவம் இல்லை. இப்போது அந்த பக்குவம் சிறிது சிறிதாக பரவிக்கொண்டு இருக்கிறது. நம் தயாநிதி சுவாமி சரவானந்த் அவர்கள் உள்ளத்திலே வள்ளல் பெருமான் புகுந்து தானே இப்பொழுது சுத்த சன்மார்க்க விளக்கத்தை உரைநடைகளாக நமக்கு அருளி கொண்டிருக்கின்றார். அப்படி சுவாமி சரவானந்த் அவர்கள் எழுதி அருளியுள்ள உரை சுத்த சன்மார்க்க விளக்க நூல்களை பார்த்தோமேயானால் அடியனுடைய சிற்றறிவுடையன் மதிப்பீடு செய்வது குறைந்தபட்சம் 15,000 A4 ஷீட்டுக்கு மேற்பட்டது தான் இருக்கும். அதாவது சிறியதும் பெரியதுமாக 125 நூல்கள் அருளியுள்ளதாக அன்பர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இருந்த டைரிகளெல்லாம் அதை சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். சில டைரிகள் காணாமல் போய்விட்டன. சில டைரிகள் அன்பர்களிடம் கொடுக்கப்பட்டு திரும்ப பெற இல்லாமல் இருக்கின்றது. சில நூல்கள் ஒரு 50 நூல்கள் இதுவரையில் வெளிவந்திருக்கலாம், இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆக சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு நூல்களையும் படிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி உண்டு. சுவாமிகளுடைய அகவல் விளக்க உரை ஒன்று மட்டும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதை முழுமையாக படித்து அவர் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது தயவு குறள் 700 குறள் சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள், அது மட்டும்தான் ஒருவருக்கு கிடைக்கின்றது என்றால் அதில் உள்ளதை பின்பற்றினாலே மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது வள்ளலார் வாழ்க்கையும் தத்துவம் மற்றும் ஒரு பெயர் ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை, இந்த புத்தகம் மாத்திரமே
திருவருளால் கிடைக்கப்பெறுகிறது என்றால் இதை படித்தாலே போதுமானது, மரணமில்லா பெருவாழை பெற்றுக்கொள்ளலாம். ஆக ஒவ்வொரு புத்தகமும் தன்னிறைவோடு தான், முழுமையான விளக்கத்தோடு தான் வெளிவருகின்றது. சரி, அப்படி இருக்க இவ்வளவு நூல்கள் ஏன் சுவாமி எழுதினார்? சுவாமிக்கு தெரியாதா என்றால் அப்படியல்ல. இந்த மனம் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் எண்ணங்களிலால் அலைபட்டு கொண்டே இருக்கிறது. பேய் போல் நாய் போல் அலைந்து கொண்டே இருக்கிறது. ஓயாத கடல் அலைகள் போல இந்த எண்ணங்கள் இதய பிரதேசத்தில் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த இடத்தில் இதை சரி செய்ய முடியுமா என்றால், இதய பிரதேசம் எண்ணங்களுக்கு உரிய இடம்தான். அங்கு எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஹடயோகம், வாசியோகம், மூச்சை கும்பகம் செய்தல், குண்டலி தவம் செய்தல், அந்த மார்க்கத்தில் முழுமையாக சென்று வீட்டை திறந்துவிட்டு ஓட வேண்டியதுதான். அப்படி வேண்டுமானால் அதை அடக்கிக் கொள்ளலாம். அதுவும் இந்த பிறவியில்தான். அதோடு முக்தி கிடைப்பது என்பது அது சுத்த சன்மார்க்கத்தில் மாத்திரமே சாத்தியம். ஆக நமது எண்ண அலைகள் அதை எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு வருவது சில காலம் நல் முயற்சியும் நல்ல பயிற்சியும் இடைவிடாத ஒரு விருப்ப முயற்சியும் இருந்தால் மட்டுமே முடியும். அதற்கு கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது. அந்த காலத்திலே நம் மனதை வெளியிலே உலக விஷயங்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் வைக்காமல் அமைதியாக இருந்து தியானம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் பல மனிதர்களுக்கு தியானத்திலும் மனம் அடங்காது. அந்த நேரங்களில் இந்த புத்தகங்கள் நிறைய தேவைப்படுகிறது. இந்த சுவாமிகளுடைய இந்த புத்தகங்களை படிக்கவே ஓரளவுக்கு மன ஓர்மை என்பது இயல்பாக சித்திக்கும். அந்த வல்லமையை சுவாமிகளுடைய உரை விளக்கம் தரும். இது உண்மை. படித்து பார்த்தால் அது புரியும். இதையும் போக முழுமையான ஒரு எண்ணங்களற்ற நிலையில்தான் இறை உண்மையை கண்டுகொள்ள முடியும். அதற்கு உரிய இடம் புருவ மத்தி, ஆக்கினை பீடம், ஆஞ்சா பீடம். அங்கே ஒரு அற்பெருஞ்சோதி ஞான தீபமாக ஆண்டவர் ஒளி வடிவத்திலே விளங்குவதாக பாவித்தல். அதாவது இதுவும் கற்பனை செய்தல்தான். ஏன்னா அந்த உண்மை நிலை என்பது விளங்குகின்ற இடம் சிற்றபை. அந்த சிற்றபை பூர்வ மத்தியில் இல்லை, சிறநடுவிலே நிராதார நிலையில் தான் இருக்கிறது. இது கூட சுட்டி காட்ட முடியாது. நம் தேக உணர்விலே இருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு சுவாமிகள் புருவ நடு என்றும் சிறநடு என்றும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது நமக்கு முதல் கட்டத்தில் அப்படி சொன்னால்தான் புரியும். சிறநடு என்று சொல்லிவிட்டாலே அந்த சிறநடுவில் இருக்கிற நிராதார நிலைக்கு நாம் சென்றுவிட முடியுமா? அல்லது சுவாமிகளே நம்மை கொண்டு போய் சேர்ப்பாரா? அல்லது வள்ளல் பெருமானே முன் நம்மை கொண்டு போய் சிற்றபையில் கொண்டு போய் சேர்ப்பாரா என்றால் சேர்க்க முடியாதது என்பது அல்ல. ஆண்டவர் கூட சேர்க்க மாட்டார், யாரும் சேர்க்கக்கூடாது. அந்தந்த ஜீவர்கள் தான் தன்னுடைய சுய அனுபவத்தில் தான் எதையும் பெற்று கொள்ள வேண்டும் என்பது இயற்கையான ஒரு நியதி விதிமுறை. அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே இங்கே வம்மின் என்று அழைக்கிறார். இங்கே வம்மின் என்பது வள்ளல் பெருமான் வடலூரிலிருந்து அதை சொன்னார் என்றால் வடலூருக்கு போக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அந்த இங்கு என்ற தன்மை சுட்டு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இங்கு என்றாலே
நாம் எங்கு இருக்கிறோமோ அது அங்குதான் இருக்கிறது, அது இங்கு என்ற ஒரு நிலை. அதுதான் இந்த இடம் என்கின்றார் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் கடைசியில். உங்களுக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதைவிட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை. சத்தியம் 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 என்கின்றார். அந்த இந்த இடம் என்பதும் இங்கு என்பதும் எங்கு இருக்கிறதோ என்றால், யார் அந்த இங்கு என்ற வார்த்தையை உச்சரிக்கிறாரோ அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை தான் அந்த இங்கு என்ற வார்த்தை சுட்டுகின்றது. ஆக அது புறத்தில் இல்லை. நாம் எங்கு இருக்கிறோமோ அங்குதான் இருக்கிறோம். அதை விட்டு ஒருபோதும் விலக முடியாது. ஆனால் அறியாமையின் காரணமாக நாம் எங்கு, எந்த இடத்தில், எந்த வடிவில், எவ்வண்ணத்தில் இருக்கின்றோம் என்பது தெரியாமல் இருக்கின்றோம். இதுதான் ஆணவ மலம் என்பது. ஆக இதைதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே இருந்த திசை சொல்ல அறியேன் அப்படின்றார். இருந்த திசை சொல்ல அறியேன். நம்ம ஒரு ஊருக்கு எதனா ஒரு புதிய ஊருக்கு போயிட்டு எதுவும் இடம் தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே அந்த ஊர் பகுதியில் வேறொரு இடத்துல ஃபோன் பண்ணுறோம். அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நான் வழி காட்ட முடியும்னு. இல்லைங்க, எனக்கு இங்கே வந்து எதுவுமே இல்லை, இந்த இடத்துல அடையாளம் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த உலகியலில் கூட இருந்த திசை சொல்ல அறியேன். இதுதான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு குழந்தை ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது அழுவும். ஆனால் யாராவது வந்து நீ எங்கேம்மா இருந்து எங்கேருந்து வரேன்னு சொன்னால் அது அப்போ தான் பேச கற்றுறதுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. தன்னுடைய வீடு எங்கே, எந்த திசையில் இருக்கிற சொல்ல தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இருந்த திசை சொல்ல அறியேன். ஆக நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எதனால் இருக்கிறோம், எந்த வண்ணத்தில் இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நமக்கு சித்தி முத்தி கிடைக்குது. தன் வண்ணம் தானாகும் சிற்றம்பலத்தே, தன் வடிவம் தானாகும் சிற்றம்பலத்தே. ஆக நம்முடைய வடிவம் நமக்கு சொந்தமாகத்தான் இருக்கு, இருந்தாலும் அது அனுபவத்துக்கு வரல. ஆக நம்முடைய வடிவம் வந்து சிற நடுவிலே நிராதார நிலையிலே சுத்த ஆன்ம சுரூபமாய் அருள் வடிவமாய் அருள் ஜோதியாய் இருக்கின்றது என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். ஆக இது வந்து தெளிவு செய்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு முன்னதாகத்தான் நமது மனதை புருவ மத்தியிலே நிலைநிறுத்த தினசரி வாழ்க்கையிலே பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக கடமையை மறுத்துவிட்டு செய்ய வேண்டும் என்பது அல்ல. நேரம் கிடைக்கும் பொழுது அதிலே வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தணும். அப்புறம்தான் சிறிதாக நம்மை வந்து நிராதார நிலைக்கு நம்மால் போக முடியாது. நம்முடைய பாட்டுக்கு, நம்முடைய முயற்சிக்கு, நம்முடைய இடைவிடாத பயிற்சிக்கு, நம் ஆர்வத்துக்கு இறைவனே இறங்கி வந்து அந்த நிராதார நிலையை சற்று லேசாக சுட்டி காட்டுவார். அப்பொழுது சிறிதாக அணுவாக அங்கு நிலை கொள்ளலாம். பின்பு புருவ மத்தியில் இருந்து கொண்டு செய்கின்ற சாதனம் தேவைப்படாது. நிராதார நிலையில் அணுவாக சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆண்டவர் அருள் அனுபவத்தை சேர்ப்பார். அதுவரையில் நமக்கு தியானம் கைகூடலும் பொழுது நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சுத்த சன்மார்க்க வேதமாகிய திருவருட்பாவையும் அந்த திருவருட்பாவுக்கு விளக்கம்
அருள் நிலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது தான் சுவாமி சரவானந்தா அவர்களுடைய உரை விளக்கம். அந்த விளக்கத்தை படிக்க 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 நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 எண்ணங்கள் அப்படின்றது ஒரு 2 வருடம் கழித்து எண்ணங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது நம்முடைய வேகத்தை பொறுத்தது தான். ஆக இதற்கு நம்ம இப்போ அடியனை போன்றவர்கள் ரொம்ப மந்த புத்தி உடையவர்கள். நமக்கு அந்த நூல்கள் தேவைப்படுது நிறைய. அதை படிக்க 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 நம்ம தாட்ஸ், நம்பர் ஆஃப் தாட்ஸ் அது கம்மியாயிட்டே இருக்கும். அப்புறம் இதனுடைய பயன் என்னென்னா, நம்ம பூர்வ மத்தியில் நிலை கொண்டு எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சகாயமாக அந்த ஒரே கருத்தை தான் சுவாமிகள் பலவேறு வழிகளில் நமக்கு அதை சொல்கிறார். கருத்து என்பது ஒன்று தான். ஆனால் ஒரு புத்தகத்தை படித்து இன்னொரு புத்தகத்தை படித்தா அது புதுமையாக இருக்கும். அதுதான் அருள் வல்லபம். அருள் வல்லபம்ன்றது அதுதான். ஒரே கருத்தை வெவ்வேறு புத்தகத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பார். புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு கருத்து தான் அது. அதுதான் அருள் வல்லபம். இன்னும் 10,000 நூல்கள் கூட எழுத முடியும். ஆனால் அதனால் என்ன, நமக்கு சிற்றவையில் அந்த நூல்கள் கொண்டு வந்துடுமா என்றால், நூல்கள் வழிகாட்டின, வழிகாட்டு கொண்டிருக்கன, வழிகாட்டும். அதற்கு மேல் நம்முடைய முயற்சி தான். எதற்காக இந்த கருத்தை சிற்றடியேன் தங்களுக்கு பதிவு செய்கிறேன் என்றால், சுவாமிகள் ஒரு தயவு பக்கலில் சொல்வார், ஐயங்களுக்கு எல்லாம் அருள் விடை காண எண்ணில் ஒரு தயவு மையத்து இருந்து ஓங்குவீர். அங்கே தயவு மையம் அப்படின்றது தான் சிறநடு நிராதார நிலையம். அந்த இடத்துல சந்தேகமே வராது. அப்படி சந்தேகம் வந்தாலும் இறைவனே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்விப்பார். அதனால் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது சிற்றபையை குறித்த ஒரு ஆய்வு, அது ஒரு கவனம், அந்த இருத்தல் என்கின்ற அந்த ஒரு நிலையை குறித்து கவனம், கருணை என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கங்க, அதை குறித்து கருணை என்கின்ற உணர்வு. ஆக அகநிலையை குறித்த கவனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இன்னர்மோஸ்ட் செல்ஃப், நம்முடைய சுயம், உள்ளார்ந்த சுயம் எப்படி இருக்கிறது என்பதை காணாத போது எவ்வளவுதான் படித்தாலும் மனம் அலைந்து கொண்டே இருக்கும். சந்தேகங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். மனதிற்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது கொள்வதற்கு அதனால் பெரும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம் ஆன்ம நிலைக்கு நாம் சென்றோமேயானால் அங்கு சந்தேகங்கள் வராது. இதையும் சொல்லி அருளியவர் தயாநிதி சுவாமி சரவானந்த அவர்கள் தான். அதனால் கொஞ்சம் படிச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸுக்கு வரணும். அந்த சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை அகமுகமாக திருப்பி ஆண்டவர்கிட்டவே ஒப்படைச்சிட்டோம்னா, அது ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ அல்லது பல நாள் கழித்தோ அல்லது சுவாமிகளுடைய நூல்களில் வேறு ஒரு இடத்திலேயோ அல்லது வேறு யாராவது ஞானிகள் பாடிய பாடல்களை கேட்கும்போதோ தங்களுக்கு சத்தியமாக விடை கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுதுதான் அது திருப்தியாக இருக்கும். புறத்தில் யார் சொன்னாலும் அது அவ்வளவு திருப்தி இருக்காது. அந்த சந்தேகம் மீண்டும் மீண்டும் வேறு ஒரு வார்த்தைகளை தொகுத்து எடுத்துக்கொண்டு சந்தேகத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். ஆக நம்முடைய எந்த ஒரு நிலைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஒன்றென்று ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தாங்கள் திருவடி நிலைகளை பற்றி நன்றாக, மிக நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மனதின் மூலமாக நாம் சுவாமிகளுடைய திருவருளால், ஆசியால் நம் மனதின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒன்று ஆன்மாவிலே பதிந்துவிடும். அப்பொழுது தியானம் செய்து உள்முக பயணம் மேற்கொண்டு உள்நோக்கி கொண்டு உள்நிலையை நோக்க நோக்க அந்த நேரத்தில் ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கும்.
அப்போ நாம் படித்தது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி மட்டும் அது அருளே கோடிட்டு காமிச்சு அதுக்கு ஒத்த ஒரு அனுபவத்தை உள்ளே வழங்கிவிடும். அப்படி வழங்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. சரி, இப்போ தாங்கள் சொன்ன திருவடி நிலை நிறைய புத்தகங்களை படித்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தியானம் சத்விசார தியானம், விசாரம் என்பது நாம் பேசிக்கொண்டே இருப்பது விசாரம் அல்ல. நாம் படித்து கொண்டே இருப்பது கூட அது முழுமையான விசாரம் என்று சொல்ல முடியாது. விசாரம் என்பது வி என்கின்ற அருளொளியை தியானத்தினால் சார்ந்து கொள்ளுதால் அதுதான் உண்மை விசாரம். ஆனால் அந்த உண்மை விசாரத்திற்கு இந்த புறநிலையில் இருக்கின்ற அருளாலே அருளப்பெற்ற நூல்கள் மிக மிக பெரிதும் உதவியாகவும் வழிகாட்டியாகவும் நம்மை புறநிலையிலிருந்து உள்நோக்கி உண்மை நிலை பெறுவதற்கு வல்லமை படைத்தவை அந்த நூல்கள். அதனால இதை படித்து விட்டாலே அது ஆன்மாவிலே பதிவாகிவிடும். அதனால பிறர் மூலமாக புறத்தில் நாம் அறிய முற்படுவதை விட்டுவிட்டு நம் உள்ளே ஆண்டவருக்கு அந்த சந்தேகத்தை தெரிவித்து விட்டாலே போதும். அது சில நேரங்களில் 10 ஆண்டுகள் கழித்து கூட அதுக்கு நல்ல ஒரு அனுபவ ரீதியாக அதை ஆண்டவர் கொடுத்து விடுவார். அதனாலே சந்தேகம் வந்தால் அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு எல்லா ஐய வினாக்களுக்கும் திருவருட்பாவிலேயே பதில் உண்டு. அதனாலே திருவருட்பா 6 திருமுறைகளையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தனிமையில் இருந்து கொண்டு அதை தோத்திரமாகவோ அல்லது தியான நிலையில் இருந்து கொண்டோ அதை பார்க்க வேண்டும். அதற்கு உரிய விளக்கத்தை திண்டுக்கல் சுவாமி சரவானந்த் அவர்கள் அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம், திருப்பள்ளி எழுச்சி உரை விளக்கம், திருவடி புகழ்ச்சி உரை விளக்கம், அருட்பெரும் ஜோதி அட்டகம் உரை விளக்கம், அதுக்கப்புறம் அருள் விளக்க மாலை உரை விளக்கம், இங்கித மாலை உரை விளக்கம், இன்னும் பல நூல்கள் இருக்குது. அடுத்தது ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை, தியானமும் தியாகமும், இப்படி ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. அதெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம உள்ளழுந்தி போகிற ஒரு நிலையை பார்க்கணும். ஆனால் அப்படியே நின்றுடக்கூடாதுன்னு வர சுவாமிகள். ஆனால் உள்ள அழுந்தணும். பட்டு அது முடிவானது கிடையாது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையே தடைப்பட்டுடும், சமாதி கொண்டிடும், அப்புறம் சுத்த சன்மார்க்கம் விளங்காமல் போயிடும். பட் உள்ளழுந்தி இறைவனை நினைத்தல், நம்முடைய நம்முடைய இன்னர்மோஸ்ட் செல்ஃப் என்னவா இருக்குன்னா அது உண்மையில் டிவைன் லைட்டாக தான் இருக்குது என்று தான் நம்ம அளவு கடந்த ஒரு மன ஓர்மையினாலே நாம் உருக்கத்தோடும் உரிமையோடும் ஆண்டவரிடத்து அன்போடும் ஜீவர்களிடத்து தயவோடும் ஒழுக்கத்தோடும் இருந்து கொண்டு உள்நோக்கி பார்த்து உள்நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்தில் உருகி விண்ணப்பிக்கும் போது நிச்சயம் அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும், விரைவிலே கிடைக்கும். திருவடி நிலை என்று நாம் எடுத்துக்கொண்டேமையானால் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு சொல்லிலே அனைத்தும் அடைந்து விடுகிறது. அருட்பெரும் ஜோதியை பிரிக்க முடியுமா என்றால் தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் அதை 3ஆகவும் பிரித்து பொருள் சொல்லுவார்கள். அது ஒரு கோணத்தில் ஆய்வு. 2ஆகவும் பிரித்து பொருள் சொல்லுவார்கள். இது ஒரு கோணத்தில் மெய்ப்பொருளை உணர்த்தும். 2ஆக பிரிக்கும்போது அருள் கூட்டல் பெருஞ்சோதி. அருள் என்பது ஒரு வெளி, அருள் வெளி. அது ஒரு அணுத்துவமான ஒரு அருள் உணர்வுமயமான ஒரு வெளி. அந்த வெளி தான் நம் தலைக்கு நடுவில் இருக்கு. அதுதான் ஆன்ம வெளி, அருட்பெருவெளி.
அதுதான் சிற்றம்பலம் சொல்றது. சரி, அதுக்கடுத்து அந்த சிற்றம்பலத்திலே நடமிடுபவர் உள்ளொளி என்கின்ற நடராஜர். அவருடைய அது அந்த இடத்துல அருள் இயல் உண்மை வடிவுடு ஆண்டவர் விளங்குகின்றார். அதாவது திருவருளையே தனது திருமேனியாக கொண்டு அருவ நிலையில் இருந்து கொண்டு அங்கிருந்து ஒரு மிகச்சிறிய அவருடைய திரு உள்ளத்திலே ஏற்படுகின்ற மிக 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 சிறிய ஒரு அசைவினாலே அகில பிரபஞ்சத்தையும் அனாதி காலமாய் ஆக்கல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் என்கின்ற ஐஞ்செயலை புரிந்து வருகின்றார். இயலை அகத்தில் காண வேண்டும், அவருடைய செயலை அகத்தில் காண முடியாது. அது புறத்தில்தான் இந்த மா பிரபஞ்சமாக இதில் இருக்கும் எண்ணற்ற அண்ட கோடிகளாக ஒவ்வொரு அண்டத்திலும் விளங்கும் சூரியன் சந்திரன் பூமி முதலிய கோள்களாகவும் இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து பண்டங்கள் பிண்டங்கள் உயிரின வடிவங்கள் ஜீவ தேகங்கள் மனம் ஜீவன் அனைத்துமே கடவுளுடைய புறநிலைகள் தான். ஆனால் இது முற்றுமே கடவுளுடையது. இது சிற்றபையிலிருந்து வெளிப்படுகின்ற பெருஞ்சோதி நிலை, அதுதான் பொற்சபைன்னு சொல்கிறது. இந்த பொற்சபைன்றது எல்லையற்ற அகண்ட பிரபஞ்சம். இது முழுதுமே ஞானிகளுக்கு ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம்னா அனைத்துமே வேறுபாட்டு தோற்றம்தான். புல் பூண்டு செடி கொடி மரத்தில் இருந்து ஆறு கடல் சூரியன் சந்திரன் மனிதர்கள் பலவிதமான வடிவங்கள் ஜீவராசிகளில் பலவிதமான குணங்கள் பல்வேறு சித்திர விசித்திர சிருட்டிகள் எல்லாமே இதெல்லாம் ஒரு ஜோதிமயமாக தான் சத்திய ஞானிகளுக்கு அந்த மாதிரி தான் அனுபவிப்பாங்களாம். அது அந்த நிலையில் நம்ம அஞ்ஞானத்தில் இருக்கனால நமக்கு வெவ்வேறு பொருள்களாக வெவ்வேறு உயிர்களாக வெவ்வேறு மனங்களாக இப்படியெல்லாம் நமக்கு தெரியறது. ஆனால் அது உண்மை இல்லை. கடவுள் என்ற ஒருவர் மட்டும்தான் தனிப்பொருளாக தனி முதலாக இருந்து வருகின்றார். அவர் இருக்கின்ற இடம் இருந்து கொண்டு ஐந்தொழிலை செயல்படுத்துகின்ற இடம் எது என்றால் அதுதான் சிறநடு நிராதார நிலையம். அந்த நிலை தான் நம்முடைய சொந்த நிலையாக இருக்கிறது. ஆக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலே சந்தேகங்கள்லாம் தொலைந்து போகும். அதனால் சுவாமிகள் நூலை படிக்கும்போது சந்தேகம் வரும். இதெல்லாம் பல பேருக்கு புரியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய முக்கிய வேலை என்னன்னா புருவ மத்தியிலிருந்து கொண்டு சிறநடுவில் உட்புகுந்து சிற்றபை வாழ்வுணர்களாக நமது லைஃப் ஸ்டைலை மாற்றி கொள்ள வேண்டும். இப்படி வாழ்ந்தோமேயானால் நமக்கு பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் நினைப்பு மறப்பு இவையெல்லாம் நீங்கி பேர் நித்திய வாழ்வு சித்திக்கும் என்பது தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்களுடைய அருள் வாக்கு. தயவு அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி.